அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? நல்குறவு என்ற அதிகாரத்திலிருந்து 1052வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்னா, போன குறள் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருள் கொடுக்கலன்னா பழியை உம்பழியிலடா கொடுக்காதவன் பழின்றார். இப்போ ஒருத்தர் போய் கேட்கிறாருங்க ஒரு பொருள். நான் ஒரு இடத்துல போய் ஒரு 5000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் கொடுக்குறாருன்னு வச்சுங்க, ஐயோ நம்ம கேட்டு கொடுத்துட்டாரேன்னு வருத்தப்படுவான்னு மகிழ்ச்சி அடைவேன். கேட்ட உடனே பொருள் கிடைத்து விட்டால் என்ன ஏற்படும்? மகிழ்ச்சி ஏற்படும், இன்பம் ஏற்படும். அதுதான் வள்ளுவர் சொன்னார். ஒருத்தர்கிட்ட போய் பொருள் கேட்கக்கூடாதுப்பா, கேட்டுட்டேன், அவரு மறைக்கல, கொடுத்துட்டாரு, அப்ப என்ன? அதுவும் ஒரு வகை இன்பம் தான்றார் வள்ளுவர். கேட்டவுடனே பொருள் எந்த துன்பமும் இல்லாமல் கிடைத்தால் அது மகிழ்ச்சி தானே. பொருள் கேட்டவருக்கு உடனே கிடைத்து விட்டால் அவருக்கு மகிழ்ச்சி தானே. அதான் வள்ளுவர் சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, இன்பம் ஒருவர்க்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உறாவரின். இறந்தவை என்றால் கேட்பவை, இல்லை என்று கேட்பவை. துன்பம் உறாவரேன், துன்பம் இல்லாமல் நமக்கு கிடைக்கிறது என்றால், எந்தவித சிரமமும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிறது என்றால், இரத்தல் ஒருவருக்கு இன்பம். போய் ஒரு இடத்துல பொருளை கேட்பது ஒருவருக்கு இன்பமாகும். எப்போ இன்பமாகும்? நீ கேட்டவுடனே துன்பம் இல்லாமல் பொருள் கிடைக்கிறது என்றார். பொருள் அவர் கொடுத்து விட்டார். எந்த துன்பமும் இல்லாமல் உனக்கு பொருள் கொடுத்து விட்டால் கேட்பதும் இன்பம்தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இன்பம் ஒருவர்க்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உறாவரேன். இறந்தவை, நாம் ஒருவரிடத்தில் போய் கேட்கக்கூடிய பொருள் எந்தவித துன்பம் இல்லாமல் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இரத்தல் இன்பம். இன்பம் ஒருவர்க்கு இரத்தல். ஒரு இடத்தில் போய் கேட்பது கூட இன்பமானதுதான். எப்போது? கேட்கக்கூடிய பொருள் துன்பமில்லாமல் கிடைக்கிறது என்றால் பிச்சை கேட்பதும் இன்பமானதுதான் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? இரத்தல் இன்பம் ஒருவர்க்கு இறந்தவை துன்பம் உறாவரேன். அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.